என்னாச்சு? ஆமா, இந்த மாவுல நான் புரோட்டா போட மாட்டேன். போட மாட்டியா? போட மாட்டேன். அதே இது டூப்ளிகேட் மாவு. பாருங்க, புரோட்டா இப்படியா இருக்கும். இந்த மாவுல நான் புரோட்டா போட்டா என்னோட பேர் ஸ்பாயில் ஆயிடும். டேய், என்ன விளையாட வாஜிற? டேய் பசிக்குதுடா. அதுல வேற பாட்டி வேற காவல் இருக்குது. என்னது குறைஞ்சிருக்கு? ஒருவேளை அவனா இருக்குமோ? சரி, அவனா இருக்காது. ஒருவேளை நானா இருக்குமோ? சரி, அள வச்சுட்டு போ, பாப்போம். சூப்பர் ஐடியா. சொல்லு. நாம இந்த மாவை எல்லாம் தண்ணியில கலக்கி தோசை சுட்டா எப்படி இருக்கும்? தோசையா? ஆமா, இங்க பாருங்க, புரோட்டா சாப்பிட்டா என்ன, தோசை சாப்பிட்டா என்ன, சிக்கன் கறி ரெடியா இருக்குல்ல. டேய், ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணு. தைரியமா இருக்க. நீங்க தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க. அழகான தோசை இன்னைக்கு நான் தயார் பண்றேன். புரோட்டா புரோட்டா இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். டேய் பச்சைமா, நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா கூட. தோசை இன்னைக்கு எப்படி சூப்பரா பண்றேன்னு பாருங்க. நீ புரோட்டா பண்ணியாச்சு இல்ல, நீ தோசை. எனக்கு ஒரு ஐடியா. யாரா? டேய், என்ன ரொம்ப ஆடுறா? இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் புரோட்டா அடிக்க எக்ஸ்போர்ட் ஒருத்தன் இருக்கான். இருக்காரா? டேய், அவன் யாரு? அவனுக்கு புரோட்டா அடிக்க தெரியுமா? புரோட்டா அடிக்க தெரியுமா? அவன் ஒரு பெங்காளி, ஆனா என் பங்காளி. புரோட்டா அடிக்கிறதுல அவன் ஒரு கில்லாடி, மொத்தத்துல கிங்காடி கிங்காடி கிங்காடி. டேய், நீ கீழே உள்ள போறடா தள்ளாடி. நீ நடக்கவாடே தண்ணி அடி. டேய், முதல்ல நீ அவனை கூட்டிட்டு வாடா தெம்மாடி. நீ ஆக போற டெட் பாடி. மாப்ள, நமக்கு அடிப்போம் பெங்காடி. டேய், பெங்காலியோ நேபாளியோ முதல்ல அவனை கூப்பிடுறேன். இன்னைக்கு புரோட்டா சாப்பிடணும். ஆண்டனி, நம்ம தீராநாத் இருக்கான்ல, ஆமா, அவனை உடனே வர சொல்லு. ஆமா ஆமா, இங்கதான் வர சொல்லு. என்னது பிஸியா? ஏய், நான் சொல்றேன், அவன் பிஸியா வருவான்டா. ஏய், நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. எங்கயா? என் வீட்டுக்கு, என் வீட்டுக்கு. டேய், ஏதாவது நடக்குமாடே? பசி குடல புடுங்குது. ஒன்ன நம்பி வந்து ஒரே சீரழிவா போச்சு. எனக்கு புரோட்டா அடிக்க தெரியுமா? இந்த மாவுனால சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து. டேய், நிறுத்து. உனக்கு புரோட்டா அடிக்க தெரியாது, ஒரு இலவம் தெரியாது. நீ சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்க. போய். எனக்கு புரோட்டா அடிக்க தெரியாததை கண்டுபிடிச்சிட்டாரு. புரோட்டா அண்டா அடிக்கலாம்ல, சரக்கு அடிக்கலாம்ல. அது என்னடா டேய், என்னடா எப்பவும் சரக்கு அடிக்கிறதுலே இருக்கான். அவசரப்படாதடா, வரட்டும். கொஞ்சம் எனக்கு 2 உருண்டை. உனக்கு 2 உருண்டை. பைத்தியக்காரப்ப. மக்களே, கோழி எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணியாச்சு. எப்படி புரோட்டா ரெடி ஆகுமா? எப்படி? டேய், அவசரப்படாதடா. இந்த புரோட்டா போடுறதுக்கு ஒரு வங்காளி வந்துகிட்டு இருக்கான். அவன் வரட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டி ஆரம்பிப்போம். சரி, வங்காளியா பங்காளியா எப்பவும் வந்துட்டு போட்டு நம்ம மேல சரக்கு அடிப்போம். என்னடா இவன் ஒருத்தன் ஷேக் ஒருத்தன் எப்பவும் சரக்கு அடிக்கிறதுலே இருக்காங்க. டேய், மாமாயை பாருடா, எவ்வளவு பொறுமையா இருக்காரு. சேக்கு, மாப்ள, மச்சான், எப்படி நல்லா இருக்கியா? வா சேட்டா, ஓகே சேட்டா. நீ சொன்ன மாதிரி ஆளை கொண்டு வந்தாச்சு. இனி புரோட்டா அடிக்கதும் அடிக்காததும் உங்க இஷ்டம். ஆமா, இதான் நீ சொன்ன புரோட்டா அடிக்கிற ஆளா? ஆமா. ஆளை பார்த்தா கோமாளி மாதிரி இருக்கு. கோமாளி அவனுக்கு கோமா வந்துன்னா போட்டுட்டு போயிடுவான். பிஸி பார்ட்டி ஆகும்.
வா தம்பி நம்ம போட்டு. மன்னிச்சு விட்டுரு. ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். பின்ன டென்ஷன்கார பார்ட்டி ஆனா கிடைக்காது, பிஸி பார்ட்டி அவன். உனக்கு பரோட்டா அடிக்க தெரியுமா? தெரியும் परोठा मैं बनूंगा, मैं खेती का करूंगा, पैसा बोलना पानी में उतरना ये काम मैं करूंगा, बाकी पैसा मिलेगा। பைசா கொடுத்தா எந்த வேலை வேணாலும் செய்வானா, வீண வரைக்கும் வாசிப்பான். இந்த பாரு வீணா ஒண்ணும் வாசிக்க வேணாம், புரோட்டா அடிச்சா போதும். பரோட்டா சரி நீ அடி தம்பி. कैश मिलेगा 1000 रुपीस 1000। 1000 ரூபாய் வேணுமா? 1000 பைசா கேரண்டி மக்கா. 1000 ரூபாய் என் மச்சான் தருவான். இது பாரு பைசையை பத்தி ஒரு ப்ராப்ளமே கிடையாது, புரோட்டா அடிச்சு தந்தா போதும். பரோட்டா कट्टा भाव अड़का भाव कैसे बनाया भाई, ये तो पागल आदमी बनाए। அந்த என்ன சொல்றாருன்னு உனக்கு புரியுதா? ஒண்ணுமே புரியல. இந்த மாவை இப்படி எந்த கிறுக்கு பையன் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. जी हां भाई जी हां। இந்த பாரு அந்த ஆள்கிட்ட சொல்லி வை, தேவை இல்லாம பேசாதன்னு சொல்லி வை. முத புரோட்டா அடிச்சானா போயிட்டா எடுக்க சொல்லு. பரோட்டா அடி பரோட்டா. பரோட்டா मैं केरल में था, केरल एर्नाकुलम में अब वहां रेलवे स्टेशन में था, रेलवे स्टेशन। हां कैसा मैं बनूंगा, उल्टा मैं बनूंगा। உருண்டா உன் டயலாக் எல்லாம் நிறுத்து, முதல்ல பரோட்டா பண்ணு, வயிறு பசிக்குது. तुम भाई तुम परोठा उल्टी वर्क करो, मैं रेस्ट करो, ओके? परोठा करो। अलग तरह की परोठा है, आलू परोठा, मछली परोठा, जिंजली परोठा, एक परोठा अलग तरह उल्ट मैं करूंगा उल्ट। டயலாக் எல்லாம் வேண்டாம், பரோட்டா பண்ணு பரோட்டா பண்ணு. कैसे मांगिए भाई? பைசா ஓகே பைசா. பேசாம புரோட்டா அடிக்க சொல்லுங்க. சரி நீங்க இங்க கூடி நின்று அவன் புரோட்டா அடிக்க மாட்டான், போட்டுட்டு போயிடுவான். வெளிச்சம் வரட்டும், மாறுங்க. भाई उल्ट करेगा, दूसरा आदमी आएगा। आ गया என்ன சொல்றாங்க? அவங்க புரோட்டா போட சொல்லுங்க. இந்த பாருங்க மாவு, நான் நல்ல புரோட்டா போடுவேன், இந்த மாவு மட்டும் நல்ல மாவு. சும்மா இரு, கதை விடாத. உன் கதையை நம்பி வயிறு பசி தாங்க முடியல. நீ போடுப்பா, நீ பரோட்டா போடு. நம்ப மாட்டேங்க. आ गया उतना है। चलो मेरा काम कलाश हो गया जरा, मेरा काम कलाश हो गया। முடிஞ்சு ஏய் அவனுக்கு வேலை எல்லாம் முடிஞ்சு அவனுக்கு உள்ள பைசா கொடுங்க, அவன் போட்டு. என்னது? அவன்டா உருளை எல்லாம் பிடிச்சு வச்சாச்சு, பைசா உருண்டெல்லாம் കഴിഞ്ഞു, ഇനി അടുത്ത ആള് വീശാനും പടുത്താനും അടുത്ത ആള് വരണം. ஆமா என்னது இது? ഞാൻ ആദ്യം പുറത്തേക്കാം. உருண்டை? அவன் அதைத்தான் செய்வான். உருண்டை பிடிக்க அவனை கூப்பிட்டேன். അതിന് ശേഷം ഉരുണ്ടയ്ക്ക് ശേഷം വേറെ ആള് വരുമെന്ന് ഞാൻ പറഞ്ഞില്ലായിരുന്ന, പിന്നെ क्या बोलता है? இல்ல என்ன சொல்றேன் இவன்? आ गया ஏய் இந்த பாரு, இந்த உருண்டை பிடிக்க எல்லாம் ஒண்ணு கூப்பிடல. அதுக்கு இல்ல, புரோட்டா எங்க புரோட்டா இல்ல, உருளை மட்டும்தான் அவன் பிடிப்பானா, பாக்கி உள்ளதுக்கு வேற ஆளை கொண்டு வரணும்னு அவன் சொல்லி இருந்தான். டேய் இந்த பாரு, இந்த உருளை பிடிக்க எங்களுக்கு தெரியும், புரோட்டா அடிக்க தான் அவனை கூப்பிட்டேன். புரோட்டா 1000 ரூபாய் வேலையை செஞ்சா பைசையை கொடுங்க ஐயா. டேய் இந்த பாரு, நான் ஃபாரின் காரன் நினைச்சிட்டு எல்லாரும் என்ன கேன போய் ஆக்குதீங்களா? டேய் இந்த பாரு, இவனுக்கு நான் 5 பைசா கொடுக்க மாட்டேன், 5 பைசா கொடுக்க மாட்டேன். 5 பைசா கொடுக்காண்ட அவன் கேட்ட 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய்? டேய் புரோட்டா அடி, புரோட்டா எங்கடா? புரோட்டா மாப்ள. இதுதான் புரோட்டா, அவன் உருட்ட தான் செய்வான். டேய் இந்த பாரு, இந்த உருண்டை நான் எனக்கு பிடிக்க தெரியும். இந்த பாரு இது நீங்க நினைக்கிற மாதிரி உருண்டை இல்ல. உருண்டை டேய் முதல்ல இவனை பிடிச்சு சவுட்டி வெளியில எழுதா. ஒரு மாதிரி சாப்பிட மாட்டான், பாப்போமா? இது ஓ வேலையா குண்டோ? கிளவா ஒரு பைசா வாங்காம இங்க இருந்து போகக்கூடாது. மாப்ள, நமக்கு ஹிந்தி தெரியாதனால இந்த பிரச்சனையே வந்தது. அதனாலதான் சொல்றேன் இங்க ஹிந்தி வேணும்ட்டு. இத பாருங்க மாமா, இவன் புரோட்டா அடிக்காம இவனுக்கு நான் 5 காசு கொடுக்க மாட்டேன். மாப்ள பிரச்சனை வேண்டாம்,
அந்த பைசாயை கொடுத்து செட்டில் பண்ணி விட்டுரும் மாப்ள. என்னென்ன கேப்பே ஆக்குதுங்களா? இந்த பாருங்க 5 காசு விடுங்க நான் கொடுக்க மாட்டேன். ஏய் மாப்ள பரோட்டா வேண்டாம் மாப்ள, சரக்க போடுவோம் மாப்ள, கையெல்லாம் ஆடுது மாப்ள. யாருமா இவன் எப்ப பார்த்தாலும் சரக்கு சரக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்? டேய் இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? சும்மா சரக்கு. திருட்டு கிழவா சரக்கும் குடிச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாம நிக்கிற ஒண்ணு. कुत्ते का बच्चा मार डालेगा तुझे। ஒரு டெட் பாடி ரெடி. பாத்து வைக்கிற சொல்லிட்டு அப்படியே கொட்டிடா.